போது அதை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவருக்கு வணக்கம். மாண்புமிகு முதல்வர் உள்ளிட்ட அவையினருக்கு வணக்கம். தாயே தமிழே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். உலகத்தில் உள்ளவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தங்கள் தாய்மொழியில் பெயர் வைப்பார்கள். ஆனால் தங்கள் தாய்மொழியவே தங்கள் பிள்ளைகளுக்கு பெயராக வைக்கக்கூடிய கூட்டம் இந்த தமிழ் கூட்டம். தமிழழகன், தமிழரசன், தமிழ் அழகி என்று மொழியின் பெயரையே தங்கள் பிள்ளைகளுக்கு வைத்து அழகு பார்க்கக்கூடிய கூட்டம் இந்த தமிழ் கூட்டம். இந்த கூட்டம் தங்கள் தமிழ் தாயை வாழ்த்தும் பாடல் தான் இந்த தமிழ் தாய் வாழ்த்து. ஆனால் இது தமிழ் தாய்க்கான வாழ்த்து மட்டும் அல்ல. இந்த பூமி தாய், நிலம், நிலத்தை சுற்றி கடல், இந்த கடலை, அந்த நீல நிற கடல் நீரை புடவையா சுத்தி இருக்கிறாளாம் பூமி தாய். நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை. அந்த பூமி தாய்க்கு ஒரு அழகான முகம், சீராரும் வதனம்னா முகங்க. அந்த சீராரும் வதனம் எதுன்னு பார்த்தா திகழ்பரத கண்டம் இந்த பாரத தாய். இந்த பூமி தாய், அவளின் அழகான முகம் இந்த பாரத தாய். அவளுக்கு சிறு பிறை போன்ற ஒரு நெற்றி, அது இந்த தென்னிந்தியா. அந்த நெற்றிக்கு அழகு அதில் வைக்கிற ஒரு பொட்டு, அது இந்த தமிழ்நாடு என்னும் தாய். அந்த பொட்டு நெற்றிக்கு மட்டுமா வாசம் தருகிறது, 8 திக்கும் அப்படி புகழை மனமாக வீசுகிறது. அப்படி 8 திக்கும் புகழ் பறக்கக்கூடியதுதான் இந்த தமிழ்தாய். இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் வளர்கிற பொழுது ஒரு தாய்க்கு வயதாகும் தானே. ஆனால் இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் வளர்ந்த பின்னும் நீ எப்படிமா இன்னும் இளமையாவே இருக்கிற, உன் இளமைய வாழ்த்துறன்னு தமிழ் தாயை வாழ்த்தி, தமிழ் நாட்டை வாழ்த்தி, தென்னிந்தியாவை சொல்லி, பாரத தாயை வாழ்த்தி, இந்த பூமி தாயையே வாழ்த்தக்கூடிய பாடல் இது தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமல்ல, உலகத்தாய் வாழ்த்து இந்த தமிழ்தாய் வாழ்த்து என்பதை இந்த அவையில் சொல்வதில் பெருமிதம் கொள்கிறேன். அப்படிப்பட்ட இந்த தமிழ்தாய் வாழ்த்திற்கு தமிழ்தாயின் தலைமகனாம், தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவராம், எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் கொண்டு வந்திருக்கிற இந்த தனி தீர்மானத்திற்காக அவரை இருகரம் கூப்பி வணங்கி வாழ்த்துகிறேன். இனி பொது நிகழ்ச்சிகளில், கல்வி நிலையங்களில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமே முதலில் ஒலிக்கும். அதற்காக தீர்மானம் நிறைவேற்றியவர் என்ற சரித்திரத்தில் முதல்வரின் பெயரே நிலைக்கும். அவரை வாழ்த்துகிறேன். இந்த தீர்மானத்தை உங்கள் மூலமாக வரவேற்கிறேன். மாண்புமிகு துணை பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கு அவையில் இல்லை என்றாலும் கூட அலுவலகத்தில் இருந்து கவனிக்கின்றார் என்ற செய்தியை நீங்கள் சொன்னீர்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும், நான் சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் எனது வணக்கத்தினையும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கல, அதனால சொல்றேன். அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே என்று எல்லோருக்கும் உயிராகவும் மூச்சாகவும் இருக்கின்ற, யான் அறிந்த மொழிகளிலே தமிழை போல் ஏதும் இல்லை என்று 8 மொழிகளை தெரிந்த பாரதி அவர்கள் பாடிய அந்த தமிழ் மொழியை இங்கு இருக்கின்ற தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் அனைவரும் ஆதரித்துதான் நமது உணர்வை நாம் தெளிவுபடுத்த வேண்டும் என்பது. மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தமிழ் மொழியை அதை பற்றி மட்டும் பேசுங்க. சரிங்க, அதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த அவையில் நான் பேசுவதற்காக எனக்கு வாய்ப்பினை தந்த 12 ஆண்டு காலமாக ஓய்வின்றி ஒப்பற்ற தலைவராக உலகம் முழுவதும் 34 நாடுகளில் பதக்கத்தை எல்லாம் பெற்று வந்து இன்று இவர் போல் ஒரு பிரதமர் இல்லை என்ற நரேந்திர தாஸ் மோடிஜி அவர்களுடைய அவருக்கு வணக்கத்தை செலுத்தி, எங்களுடைய தலைவர் நிதின் நவீன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தினை செலுத்தி,
என்னுடைய வெற்றிக்கு பரப்புரையாற்றுகின்ற வகையிலே வந்திருந்த வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களுக்கும் மத்திய சட்ட அமைச்சர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தினையும் தெரிவித்து, இணையமைச்சர் முருகன்ஜி அவர்களுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்து, மேலும் எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் எனது வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த தேசிய ஜனநாயக முன்னேற்ற கட்சியின் நமது முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்களுக்கும் மற்றும் எஸ்பி வேலுமணி அண்ணா அவர்களுக்கும் மற்றும் பாமக சார்ந்த நிர்வாகிகளுக்கும் அமமுகவை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய பகுதியை சார்ந்த வாக்காளர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிதிநிலை அறிக்கையில் முதல்வர் அவர்கள் இன்று அந்த தமிழ் மொழி என்றதுடன் கடந்த வெள்ளிக்கிழமை அவர்கள் அந்த வேட்டி சட்டையில ஒரு தமிழ் கலாச்சாரத்தை அந்த பொங்கல்ல அந்த தீபாவளியில் வர்ற மாதிரி ஒரு பார்க்கும் பொழுது மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றும் அப்படி வந்து மற்ற ஆளுங்கட்சி இருக்கின்ற நண்பர்கள் எல்லாம் கூட அப்படியே ஒரு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழர் தமிழ் உணர்வு இதையெல்லாம் இதயத்தில் கொண்டு வரலாற்று சிறப்புமிக்க இந்த நன்னாள் இதை ஒரு பொன்னாளாக மாற்றக்கூடிய சிறப்பு தீர்மானத்தை மாண்புமிகு முதல்வர் கொண்டு வந்தார். அது குறித்து மூத்த உறுப்பினர் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது ஆடை குறித்து சொன்னார். தமிழுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த மகாகவி பாரதியாரே கோட்டு சூட்டு போட்டுக் கொண்டுதான் தமிழ் பணியை செய்தார். எனவே தமிழ் உணர்வு என்பது ஆடையில் அல்ல, எங்களின் செயலில் இருக்கிறது. செயல் 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 உங்கள் மூலமாக குறிப்பிடுகிறேன். எனது உணர்வை பகிர்ந்து கொண்டேன், அவ்வளவுதான். இந்த பட்ஜெட்டில் முதலாவதாக விவசாயிகளை பற்றி நாம் எங்களுடைய கட்சி சார்பாக எனது கருத்தினை பதிவு செய்ய நான் ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் இந்திய சூழ்நிலையிலே உழுதுண்டு வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற நிலையில் அவர்களை நாம் தொடாட்டி கூட பரவாயில்ல, இன்னைக்கு அவங்களுக்கு உதவி செஞ்சா போறோம். ஏன்னா அவ்வளவு கஷ்டத்தில் இன்னைக்கு இருக்கிறாங்க. எல்லனோ எஃபெக்ட் 12 மாவட்டத்துக்கெல்லாம் சொல்றாங்க. டெல்டா பகுதியிலும் எங்களுடைய நீலகிரி பகுதியிலும் கூட கடந்த வாரத்திலே மக்கள் எல்லாம் ஒரு போராட்டத்தை எல்லாம் பயிர்கடனை நீக்க வேண்டும் முழுமையாக என்று அவர்கள் சொல்லி வந்திருக்கிறார்கள். ஆகவே பயிர்கடனை எப்படியாவது பயிர்கடனை ரத்து செய்து விவசாயிகளுக்கு நீங்கள் உதவினால் அதுவே அவர்களை தொழுவதற்கு சமமாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சுட்டிக்காட்டிக் கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக மேகதாது அணை கட்டும் விஷயமாக சொன்னார்கள். அது நமது உரிமை, அதில் ஒன்றும் மாற்றமும் இல்லை. அதே நமது சகோதரி அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், பிரேமலதா சகோதரி அவர்கள், நமது பகுதியிலே கூட எங்கெங்கு நீர்நிலைகளை மேம்படுத்தி தி அகுமெண்டேஷன் ஆஃப் வாட்டர் எங்கெங்கு முடியுமோ அங்கெல்லாம் செய்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதற்கு ஒரு கருத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எங்களுடைய நீலகிரி மாவட்டத்திலே கூடலூர் பகுதியிலே சிரபுஞ்சி என்பது அஸ்ஸாமிலே அதிகமாக மழை பெய்கின்ற இடம். சிரபுஞ்சி ஆஃப் த சவுத் என்று சொல்வார்கள், தேவால் என்ற பகுதி. அந்த நாடுகளிலே பாண்டியார் என்ற ஒரு நதி நமது திராவிட மணிக்கெல்லாம் தெரியும் நினைக்கின்றேன். அங்கு ஒரு நதி இருக்கின்றது. அந்த நதியின் உபரி நீரெல்லாம் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் போய் வேஸ்டாகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. அதே பக்கத்துல மாயா ரிவர் ஒன்று பவானி சாகர் அந்த பக்கம் திருப்பினா கொங்கு மண்டலத்துக்கு, ஏன்னா கொங்கு மண்டலத்துல எங்களுடைய நீலகிரி மாவட்டமே கொங்கு மண்டலத்தில் மேல்நிலை நீர் தொட்டி என்று சொல்வார்கள். அந்த அளவில் நீலகிரியில் வளமாக இருந்தால் கொங்கு மண்டலம் காப்பாற்றப்படும். அந்த வகையில் அது மாதிரி ஒரு திட்டங்களை எல்லாம் நிமிடத்துவம் கொண்டவர்களை எல்லாம் மாண்புமிகு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் நியமித்து அதை
இந்த பகுதியிலே நமக்கு தண்ணீர் கிடைக்கின்ற அளவிலே நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். நாட்டின் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் ஒரு அந்த நாட்டில் எவ்வளவு கல்வி எவ்வளவு சிறப்பாக இருப்பது என்பதை தான் அளவுகோல் என்று சொல்வார்கள். உலகத்திலே பின்லாந்து என்பதுதான் அதிகமான மகிழ்ச்சியான நாடு என்று ஒரு கணக்கு எடுத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் அங்கு இருக்கின்ற கல்வி, அந்த கல்வி சிறப்பான கல்வி என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நமது தமிழகத்திலும் சிறப்பான கல்வியை தருகின்ற, ஏனென்றால் இப்பொழுது நமது தமிழக அரசு நடத்துகின்ற பள்ளியின் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரவில்லை. நான் சார்ந்த நீலகிரி மாவட்டத்திலும் கூட இந்த ஆண்டு 3 கிராம பள்ளிகள் மாணவர்கள் இல்லாமல் மூடப்பட்டு உள்ளது. ஆகவே அந்த நிலையை மாற்றுவதற்கு சம்பந்தப்பட்ட கல்வித்துறை எல்லாம் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்பதை எனது எண்ணத்தை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். பள்ளி கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை பொறுத்தவரை மாணவர் சேர்க்கை போதவில்லை, மாணவர்கள் சேரவில்லை என்று ஒரு பள்ளிக்கூடத்தை கூட நாங்கள் மூடக்கூடிய ஒரு சூழலிலே நாங்கள் மூட மாட்டோம் என்பதில் தெளிவாக உறுதியாக இருக்கிறோம். அதே சமயம் மாணவர்கள் வரவில்லை என்று சொன்னால் கல்வி அதிகாரிகள் ஆசிரியர் பெருமக்களை அவர்களின் இல்லங்களுக்கே அனுப்பி என்ன காரணம், அவர்களுக்கு வேற ஏதாவது சிக்கல் இருக்கிறதா என்று கலந்து பேசி ஆக குறைந்தபட்சம் ஒரு 10 மாணவர்களாக மறுபடியும் வந்து இணைகிற பொழுது மீண்டும் அதே வேகத்தில் முன்பை விட இன்னும் வேகமாக அந்த பள்ளிகள் செயல்படும் என்பதை உங்கள் மூலமாக உறுப்பினருக்கு தெரியப்படுத்துகிறேன்.